மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. ரேணுகா, 2 இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிடணும், ஓகேவா? ஆமா, நீயே கொண்டு வந்திருக்க. மல்லி எங்க போனா? மல்லிக்கு நிறைய வேலை இருக்கு. இனிமே நான் தான் கொண்டு வருவேன். மல்லியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? சரி. சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யார் சமைச்சா? மல்லிதான். நீ இந்த சட்னி வச்சாதான் நீ ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுறேன்னு ரெடி பண்ணிருக்கா. இந்தா. வெண்பா, ரேணுகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? வெண்பா உன் வயித்துல இருக்கும்போது. வெண்பாவா? ஏன் வயித்துலயா? ஆமா, இந்த வயித்துலதான். இந்த சின்ன வயித்துல அவ இருந்தாளா? யாரு ஏமாத்த பாக்குற? அவ பார்த்தா இவ்ளோ பெருசா இருக்கா, என்ன மறைச்செல்லாம் பாக்குறா. இப்ப அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. ஆமா, இப்ப அப்படி செய்யல. ஆனா அவ எப்படி இந்த வயித்துல இருந்தா? அவ குட்டி பாப்பாவா இருக்கிறப்ப. ஆனா இப்ப பெரிய பாப்பாவா ஆயிட்டால. ஓ, அப்படியா? அப்போ உள்ள இருந்தா வயித்துல கடிச்சு வச்சிருப்பாளே. சாச்சா, அப்ப அவ குட்டி பாப்பால, அவளுக்கு பல்லே கிடையாது. நல்ல வேலை, இல்லனா கடிச்சு விட்டுருப்பா. ஆகாட்டே. என்ன கடிச்சிட்ட? வெண்பா உன் வயித்துல இருக்கிறப்ப நான் இப்படித்தான் உனக்கு ஊட்டி விட்டேன். உனக்கு அப்பெல்லாம் வாமிட்டா வரும். ஒரு நாள் அப்படித்தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாமிட் பண்ணிட்டியா? உண்மையாவா? இல்ல, நான் அப்படியே தட்டை கீழே வச்சுட்டு உன் வாமிட் அப்படியே கையில புடிச்சுக்கிட்டேன். இப்படிதான் நீ அப்பாவும் பண்ண. அப்புறம் உடனே டாக்டர் கிட்ட போய் எனக்கு வாமிட் வராம இருக்க மாத்திரை தாங்க நீ கேட்டு வாங்கிட்டு வந்த. நல்ல கதை சொல்ற. ராத்திரி தூங்குறப்போ எப்படியே கதை சொல்ல, சரியா? நிறைய இருக்கு ரேணுகா. கொஞ்ச நாள் தான் நம்ம சேர்ந்து இருந்தோம். ஆனா சொல்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. சாரி விஜய், இவ்ளோ அந்யோன்யமா இருந்திருக்கீங்க. ஆனா நான் ஒருத்தி உங்களுக்கு இடைஞ்சலா உங்களை ஃப்ரீயா பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் ட்ரெஸ்ல தொடச்சுக்க, ஓகே? ஆனா மத்த யாரோட ட்ரெஸ்லயும் இப்படி தொடக்க கூடாது. ஏன் அப்படி சொல்ற? அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும்ல. சட்டியம் தான் அழுக்காகும். அது பரவாயில்ல. என் சட்டையில நீ தொடச்சா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரி, இந்தா லாஸ்ட் வை. இந்தா தண்ணி குடி. போதுமா?
ரேணுகா அக்கா தூங்கிட்டாங்களா? ஆமா மல்லி, தூங்குறப்பவும் சரி சாப்பிடுறப்பவும் சரி கதை சொல்லுன்னே சொல்லிட்டு இருக்கா. நான் ஏதோ ஒரு கதை சொல்றதுக்கு எங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே சொன்ன, அப்படி சொல்றப்ப பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்பி பாக்குறப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் வந்தா மெமரி ரெக்கவர் ஆகுறதுக்கும் அவ சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல. அதனாலதான் நானும் அதை ட்ரை பண்றேன். நல்ல விஷயம் தாங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நான் ரேணுகாக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்தேன். நான் அவளை டைவர்ட் பண்ணிட்டு வரலான்னு வந்து பார்த்தேன். அதுக்குள்ள நீ போயிட்ட. ஏதாச்சும் பேசணுமா? ஆமாங்க. நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருப்பீங்களா? சொல்லு மல்லி, என்ன பண்ணணும்? காலையில கோயிலுக்கு போணுமா? நானா? எதுக்கு? இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான். என்ன திடீர்னு? பெரியம்மா தான் ஏதோ வேண்டி இருக்காங்களா. சாமிக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணணுமா. நானும் போகணும், நீங்களும் போகணும். என்ன அபிஷேகம்? கொஞ்சம் தெளிவா சொல்ல. இல்ல ரேணுகாக்காகவா? இல்லங்க, இது ரேணுகாக்காவும் பண்ணலாம். ஆனா இது ஏண்டி தெளிவா தான் சொல்ல, ஏன் போட்டு அப்படியே குழப்புற? இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, உங்களுக்கும் மல்லிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா சாமிக்கு பூஜை பண்றேன்னு மனசுல வேண்டிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமா தான் எக்கச்சக்கமான குளறுபடிங்க. 2 பேருமா சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகமும் பூஜையும் பண்ணிட்டு வாங்க. அப்பவாச்சும் இந்த குழப்பமெல்லாம் தீர்றதுக்கு வழி கிடைக்குதான்னு பாப்போம். ஆனா சில விஷயங்கள் எல்லாம் சாமி மனசு வைக்கணும்னு கூட இல்ல, மனுஷங்க மனசு வச்சாலே சரி பண்ணிடலாம். ஆனா மனசு வைக்கணுமே. மல்லி, கோயிலுக்கு சுத்தி பாக்கிறதுக்காக ஒன்னும் போக சொல்ல, ஞாபகம் இருக்கட்டும். நீங்க 2 பேர் மட்டும் போனா போதும், புரிஞ்சுதா? மல்லி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மல்லி, என்னாச்சு மல்லி? கைய விடுங்க. மல்லி, நீ உட்கார, நான் விடுறேன். என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படி சொல்லலையே. சொல்லலையா? நான் பேசணும்னு சொன்னேன். ஆமா, இப்போ இல்லன்னு சொல்றீங்க. நீ இன்னும் புரிஞ்சுக்கல. பேசுறதுனா 2 பேரும் இன்வால்வ் பண்றது, ஆனா சொல்றதுங்கிறது ஒரு நபரோட இன்வால்வ்மெண்ட் மட்டும்தான். சரி, பேசுங்க. இப்படி இருந்தாதான் என்னால பேச முடியும். ரொம்பலாம் தள்ளி போடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. அதனால நாளைக்கே கூட்டிட்டு போய் நிறுத்திடலான்னு தான் பார்த்தேன். ஆனா பாரு, சந்தர்ப்பம் அமையலையே. என்ன சொல்றீங்க? எதை பத்தி பேசுறீங்க? இப்ப நமக்குள்ள எதனால பிரச்சனை? பிரச்சனையா? நமக்குள்ள என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 பேருக்கு இடையில பிரச்சனைனா அடிச்சுக்கிறதும் திட்டிக்கிறதும் மட்டும் இல்ல மல்லி. இதோ இப்ப நீயும் நானும் இருக்கிறோமே, இதுவும் தான். வெளியில இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம ஒன்னாவா இருக்கோம்? சொல்லு மல்லி. சொல்ல வந்ததை நீங்க சொல்லுங்க. இப்படி பேசுற பாத்தியா? இதான் நமக்கு இடையில பிரச்சனை இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது. என்ன அமைதியா பாக்குற? பின்ன என்னதான் பண்றது? என்ன பேசினாலும் குத்தம் கண்டுபிடிச்சா எப்படி பேசுறது? மௌனமா இருந்துட்டதுதான் நல்லது. கதிரேசன் இப்ப ஊர்ல இல்ல. அவர் இருந்திருந்தாருன்னா, இந்தாங்க சார் உங்க பொண்ணுன்னு அவர்கிட்ட ரேணுகாவை பத்திரமா ஒப்படைச்சிருப்பேன். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் யோசிச்சுதான் சொல்றேன் மல்லி. அவருக்கு என் மேல என்ன கோவம்? குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இல்ல அடிதடி பிரச்சனையா? எதுவுமே இல்லையே. திடீர்னு அவர் பொண்ணு இறந்து போனத அவரால தாங்கிக்க முடியல. நான் தான் அவளை கொன்னுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் மேல உள்ள தப்புன்னு சொல்லிட முடியாது. நான் அவர் பொண்ணை கொண்டிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கைய நான் அவருக்கு கொடுக்காம விட்டுட்டேன். அப்படிதான் இப்ப எனக்கு தோணுது. நான் மட்டும் இல்ல, ரேணுகாவும் அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுக்கல.
அப்படி கொடுத்திருந்தா மூணாவது மனுஷங்க என் மேல சந்தேகப்பட்டிருந்தாலும் ஏன் மாப்பிள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவரே எனக்காக நின்றுப்பாரு. ம், சரிங்க, எல்லாம் சரிதான். அவர் நல்லவராவே இருந்துட்டு போகட்டும். ரேணுகா அக்காவை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரேணுகாவை நம்ம பாத்துக்கிறத விட அவரு நல்லாவே பாத்துப்பாரு. சீக்கிரமாவே அவ குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வெண்பா? பொண்ணு உயிரோட இருக்கா. நான் கொல்லலன்னு தெரிஞ்சா என் மேல உள்ள அவரோட ஆத்திரம் தணிஞ்சிரும் நம்புறேன். அவர் பொண்ணு மேல அவர் பாசம் வச்சிருக்க மாதிரி தானே நான் வெண்பா மேல பாசம் வச்சிருப்பேன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. வெண்பா அங்கேயும் போயிட்டு வர சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.